ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை வேர்ல்ட் மிஸ்டர் ஸ்கெல்டன் கிங். நான் உங்கள் கவின்குமார். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் இந்தியா டு அயர்லாண்டில் வந்து நான் என்ன எப்படி பண்ணேன், எப்படி வந்தேன் அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் நான் போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். என்ன ப்ராசஸ் பண்ணேன், எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இந்த நீங்கள் வந்து அயர்லாண்டுக்கு வரீங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து அயர்லாந்து வரீங்க ஸ்டடி வீசாவில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் டெஸ்ட்டு தாங்க தேவைப்படும். மேக்ஸிமம் வந்து ஐஎல்ஸ், டோஃபல், பிஇடி, டிஇடி, அதுக்கப்புறம் வந்து சிஏஇ இந்த 5 எக்ஸாமுக்குள்ளார தான் வந்து எல்லா யூனிவர்சிட்டியும் வந்து மார்க் வந்து அசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மார்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அட்மிஷன் வந்து கன்ஃபார்மாக வந்து கிடைக்குங்க. ஆக்சுவலாக வந்து நான் ஐஎல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம்ஸ் அட்டன் பண்ணேன். பட் ஆனால் வந்து நமக்கு இங்கிலீஷில் வந்து அவ்வளோக்கா தெரியாதுங்க. ஸோ நான் இங்கிலீஷில் வந்து தெரியாதுன்னு சொல்ல வரல. ஆக்சுவலாக ஒரு ஆவரேஜ் பர்சன். ஸோ நான் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ண இருந்தாலும் பட் ஆனால் வந்து என்னால் ஐஎல்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியல. ஸோ ஆஃப்டர் தட் ஐ சேஞ்ச் மை மைண்ட் இன்டு டிஇடி. டிஇடி வந்து டியோலிங்கோ இங்கிலீஷ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு சில காலேஜஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதில் வந்து நான் வந்து அது வந்து எப்படின்னா ஐஎல்ஸை விட கொஞ்சம் டிஇடி வந்து டைமும் கம்மி தான். அதுவும் இல்லாமல் அமௌண்ட்டும் கம்மி. அதுவும் இல்லாமல் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குங்க. ஐஎல்ஸை விட இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஐஎல்ஸ் வந்து இப்போ வந்து பர் டே 1 டேக்கு நீங்கள் போட்டிங்கன்னா 2 எக்ஸாம் மட்டும்தான் எழுத முடியும். ரீடிங் இல்லைன்னா லிசனிங் அந்த மாதிரி. ஒரு நாளில் வந்து ரீடிங் லிசனிங் இருக்கும். இல்லை அப்படின்னா இன்னொரு இதில் வந்து ரீடிங்கும் இருக்கும். ஸ்பீக்கிங்கும் லிசனிங்கும் தனியாக ஒரு நாள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ டியோலிங்கோவை பொறுத்தவரை மேக்ஸிமம் எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி இதை 4மே ரீடிங், லிசனிங், ரைட்டிங், அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங் இதை 4மே கம்பேர் பண்ணி ஜஸ்ட் 1 hour தான். அதை நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே கூட வந்து எழுதிக்கலாம். ஸோ நான் வந்து ஆன்லைனில் தாங்க அட்டன் பண்ணேன். ஜஸ்ட்டு வீடியோ, ஆடியோ எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கணும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் டிஇடி எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் மைக்கு, அதுக்கப்புறம் வீடியோ எல்லாமே கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் டெஸ்ட் அதுலேயே இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இஷ்யூ அப்படின்னா நீங்கள் வந்து லேப்டாப்பை வந்து மாற்றி அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் பண்ணேன். ஆக்சுவலாக டிஇடி வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. நிறைய நோட்ஸும் வந்து யூடியூப்ஸ் அண்டு ஆன்லைன் வெப்சைட்ஸில் வந்து ஃப்ரீயாக வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஇடியில் வந்து மேக்ஸிமம் ரொம்ப ஹைரண்ட்லாம் வந்து கொஷின்ஸ்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் இப்போ வந்து ஸ்பீக்கிங் அப்படின்னா ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் படிக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ரைட்டிங் அப்படின்னா அவங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து டைப் பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். வித்தவுட் எனி ஐ மீன் எந்த ஒரு இதையும் விடாமல், கம்மா, ஃபுல் ஸ்டாப் எதையும் விடாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு சிம்பிள்ஸையும் விடாமல் நீங்கள் அதில் டைப் பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் கரெக்டாக வரும். அதுவும் இல்லாமல் வந்து ஸ்பீக்கிங் இருக்கும். ஸ்பீக்கிங்னா எப்படின்னா ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் பார்த்து ஒரு 3 நிமிஷம் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கிங் டெஸ்ட்டில் வந்து ஒரு 3 நிமிஷம் பேசுகிற மாதிரி இருக்கும். ஃபைனல் ஸ்பீக்கிங் டெஸ்ட் ஒன்று இருக்குது. அதில் வந்து எப்படின்னா ஒரு பிக்சரை பார்த்து நீங்கள் 5 நிமிஷம் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு ஐஎல்ஸ் மாதிரி தாங்க. ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரிலேட்டடான 3 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து பேசுகிற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு டிக்டேஷன் வேர்ட்ஸ் மாதிரி ஒரு சில வேர்ட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கரெக்டான இங்கிலீஷ் வேர்டா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து ஒரு சில இதில் வந்து அதே இதில் வேர்ட்ஸ் வந்து ஒரு 10 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கரெக்டான டிக்டேஷன் வேர்ட்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே கொஷினை வந்து இன்னொரு இதையும் வந்து சொல்லுவாங்க. லைக் லிசனிங் இது மாதிரி. சரிங்களா? ஆக்சுவலாக ஒரு 10 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வேர்டாக வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும். அது வந்து அந்த இதை வந்து வாய்ஸ் இதில் வந்து அது சொல்லும். அதை வந்து நீங்கள் கேட்டு அந்த வேர்டு வந்து கரெக்டான இங்கிலீஷ் வேர்டா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த மாதிரிலாம் இருக்குங்க. ஜஸ்ட் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அவ்வளோதாங்க. டியோலிங்கோ இங்கிலீஷ் டெஸ்ட்டை எல்லாமே வந்து அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்து நீங்கள் 160க்கு 110 எடுத்தாவே வந்து மேக்ஸிமம் ஒரு சில காலேஜஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் வந்து 110 தான் வந்து கரெக்டாக 110 தான் எடுத்தேன். எனக்கு வந்து டிபிஎஸ் வந்து கிடச்சிது. அதில் வந்து நிறைய கோர்சஸ் வந்ததுங்க. என்னோடய பேக்ரவுண்ட் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் யூஜியில். நான் வந்து பிளேஸ்மெண்ட்லேயே வந்து செலக்ட் ஆகிட்டேன். ஸோ எம்என்சி
எம்என்சியில் ப்ளேஸ் ஆகிட்டேன். ஸோ அதில் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டியில் ப்ராஜெக்ட்ஸில் இருந்தேன். ஸோ அது ரிலேட்டடாக வந்து என்ன நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் எம்எஸ்சி வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த என்ன சொல்கிறது, அது அது முன்னாடி வந்து ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணதை வச்சு நான் இதை சூஸ் பண்ணது வந்து எனக்கு கரெக்டுன்னு தோணுச்சு. ஸோ அதனால வந்து எம்எஸ்சி பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் வந்து கோர்ஸ் எடுத்தேன். ஸோ எனக்கு கிடச்சது டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸும் இருந்தது. பட் ஆனால் எனக்கு கோடிங்ஸ் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் வந்து பிஸ்னஸ் ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால் வந்து எம்எஸ்சி பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸே வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸ் வந்து உங்கள் பேக்ரவுண்டுக்கு ரிலேட்டடாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சப்போஸ் நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து சப்போஸ் உங்களது வந்து ஐடி, இப்போ வந்து நீங்கள் கோர் ஃபீல்டு ஏதாச்சும் டிசைனிங்கோ இல்லை வந்து மெக்கானிக்கல் ஓரியன்டட் இல்லை மேனுஃபேக்சரிங் சிவில் எனிதிங் எல்ஸ் நீங்கள் ஏதாச்சும் கோர் ஃபீல்டு அதர் டொமைனில் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, சப்போஸ் ஏதாச்சும் இமிக்ரேஷனில் வந்து கொஷின் கேட்பாங்க. ஏன் வந்து நீங்கள் வந்து இந்த பேக்ரவுண்ட்லேருந்து இங்கே வந்து இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க. காலேஜ்லேயும் வந்து ஒரு சில இது வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் வந்து முடிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக வந்து மேக்ஸிமம் வந்து கோர்ஸ் எடுக்க பாருங்கள். இப்போ சப்போஸ் வந்து நான் ஐடியில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அது ரிலேட்டடாக நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி செக் பண்ணி மட்டும் எடுங்க. ஸோ வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்காது நீங்கள் அந்த மாதிரி செக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா. ஸோ அடுத்தது செகண்ட் திங் நான் வந்து எப்படி அப்ளை பண்ணேன் அப்படின்னா, நான் கன்சல்டன்சி மூலியமாக தாங்க அப்ளை பண்ணேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து எஸ்டிஓசி அப்படிங்கிற வந்து கன்சல்டன்சி தான். எஸ்டிஓசி அப்படின்னா ஸ்டூடெண்ட் டெஸ்டினேஷன் ஓவர்சீஸ் கன்சல்டன்சி. ஓகேங்களா? இதில் வந்து சந்தீப் ப்ரோவும் அதுக்கப்புறம் சரவணகுமார் அதுக்கப்புறம் அவங்க டீம் அவங்க எல்லோரும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து அயர்லாந்து எங்கள் காலேஜ் அப்ளை பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் சைடாகவும் வந்து என்னென்ன லோன்ஸ் வந்து எடுக்கலாம், ஐ மீன் எப்படி எடுக்கலாம், சப்போஸ் ஸ்பான்சரில் வந்து யாராச்சும் அமௌண்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி போடுறது, எல்லா ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ் டாப் டு பாட்டம் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவங்க தாங்க சொன்னாங்க. நான் வந்து ஆக்சுவலாக எங்கள் லோனில் தாங்க வந்தேன். ஆக்சுவலாக பாதி அமௌண்ட் லோனில், பாதி அமௌண்ட் வந்து என்னோடய அக்காவது ஃபேமிலியோட அமௌண்ட், என்னோடய அம்மாவோட அமௌண்ட்டையும் வச்சு தான் வந்தேன். லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கு அவங்க 2 பேரும் எனக்கு ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி நான் வச்சு அவங்க 2 பேர்த்தோட அமௌண்ட்டையும் என் பேரில் வந்து ஸ்பான்சர் போட்டு நான் வந்து வந்தேன். அதுவும் இல்லாமல் என்கிட்ட வந்து என்னோடய ஓன் ஃபண்டிங்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக பிஎஃப் அமௌண்ட் இருந்துச்சு. கம்பெனியில் ஒர்க் பண்ணனால என்னோடய ஒரு சில அமௌண்ட்ஸ் வந்து பிஎஃப்பில் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் எடுத்து என்னோடய லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு 6 to 7 lakhs கிட்ட நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிட்டு அது ஒரு டாக்குமெண்ட் நான் ரெடி பண்ணேன். அதுவும் இல்லாமல் பேலன்ஸ் அமௌண்ட்லாம் வந்து நான் லோனில் தாங்க வந்து ப்ரிஃபர் பண்ணேன். நான் வந்து அப்ளை பண்ணது கனரா பேங்க் தான் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா அரௌண்ட் 14,500 euros அப்படி அந்த மாதிரி வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து எனக்கு ஸ்காலர்ஷிப்பில் வந்து 13,500 euros அப்படின்ற மாதிரி வந்துச்சு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 13.5 lakhs அந்த மாதிரி வந்து வரும். ஸோ அதில் வந்து ஃபுல்லாக காலேஜ் ஃபீஸ் ஃபுல்லாக வந்து நான் லோனில் தான் எடுத்தேன். பேலன்ஸ் இருக்க லிவிங் எக்ஸ்பென்சஸில் ஒரு 6 to 7 lakhs வந்து நான் வந்து என்னோடய பர்சனல் அமௌண்ட்ஸ் அண்ட் தென் ஃபேமிலியோட பர்சனல் அமௌண்ட்ஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன். அதுக்கும் வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நீங்கள் ஃபேமிலிக்கிட்ட இருந்து பிளட் ரிலேஷன், ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் பிளட் ரிலேஷனை வந்து சொல்கிறேன். அம்மா, அக்கா, அப்பா, தம்பி இந்த மாதிரி வந்து உங்கள் கூட பிறந்தவங்க யாராச்சும் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம். அந்த ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இமிக்ரேஷனில் சப்போஸ் நீங்கள் விசா அப்ளை பண்ணும்போது அவங்க ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு வந்து யூஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் சம்மரி சீட் வந்து அதில் வந்து நீங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ண டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லோன் எடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் சம்மரியில் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். ஸோ அதிலெல்லாம் வந்து கரெக்ட், எந்த ஒரு மிஸ்டேக்கும் வந்து பண்ணாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க. ஈச் அண்ட் எவ்ரி டாக்குமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் விசா. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் விசா ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் மாற்றியும் சொல்லிடக்கூடாது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் போடுற அமௌண்ட் நீங்கள் கரெக்டாக வந்து சொல்லணும். சப்போஸ் நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கும் வந்து உங்களுக்கு பிரச்சனையாகும். அதனால் வந்து நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து டாப் டு பாட்டம் எல்லாமே வந்து இவங்க தாங்க வந்து இப்போ
எல்லாமே வந்து லோன் என்ன டவுட் லோனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து கன்சல்டன்சி வந்து டீம் மெம்பர்ஸ் தான் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் என் ஃபேமிலி மெம்பர்ஸ், எங்கள் அங்கிள் எல்லாருமே வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அவங்க மூலியமாக தான் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எடுத்தேன். நான் மேக்ஸிமம் வந்து அதில் வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. உங்களோட ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் யூஜி டிப்ளமோ ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்டடி டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. 10th 12th மார்க் ஷீட்ஸு, டிசி, அதுக்கப்புறம் என்னென்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், மெயின் ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் வந்து அஃபிடேவிட் டாக்குமெண்ட்டு எல்லாமே வந்து ஸ்பான்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அஃபிடேவிட் டாக்குமெண்ட் வந்து கேட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லோன் எடுத்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஹவுசிங் லோன் அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் சப்போஸ் அமௌண்ட்டு நீங்கள் அதுலேருந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் லெட்டரு இந்த மாதிரிலாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் அவங்க பேங்க்ல வந்து கொடுக்க சொல்லி நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லோன் சாங்ஷன் ஆனது, அதுக்கப்புறம் வந்து எம்ஓடி, இது எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கையில் வச்சுக்கணும். இது எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து விசா அப்ளை பண்ணுறதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நாங்கள் வந்து இது எல்லாமே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி இதுக்கும் வந்து ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் பிசிசி எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அது உங்கள் கைக்கு பிசிசி சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு 1 month கிட்ட டைம் ஆகும். அதனால வந்து நீங்கள் பிளான் பண்ணுறத வந்து இயர்லியாக வந்து பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ப்ராசஸுமே ரொம்ப ரொம்ப டிலே ஆகும். மேக்ஸிமம் 1.5 months 2 months வந்து எடுக்கும். லோன் அமௌண்ட்டுக்குலாம் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா 2.5 months 3 months ஆச்சு வர்றதுக்கு. லோன் அமௌண்ட் வந்து எனக்கு சாங்ஷன் ஆகி வர்றதுக்கே வந்து 3 months கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து லாஸ்ட் மினிட் வரையும் வந்து நீங்கள் வச்சுருக்க வேணாம். எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து உங்களோட ஃப்ரீ டைமில் அப்பப்போ வந்து ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒயிட் பேக்ரவுண்டில். அதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாமல் சப்போஸ் நான் வந்து விசா வந்து எங்கே அப்ளை பண்ணேன் அப்படின்னா பெங்களூரில் வந்து விஎஃப்எஸ் குளோபல் அந்த ஆஃபீஸில் தான் வந்து விஎஃப்எஸில் தான் மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணுவாங்க. நான் பெங்களூர் பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணி நான் அங்கே பண்ணேன். ஆக்சுவலாக எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்து இருந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து இவங்க பெங்களூரில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அங்கே ஸ்டே பண்ணி எனக்கு அங்கேருந்து விசா ஆஃபீஸ் வர்றதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு நான் அங்கே வந்து ப்ரிஃபர் பண்ணேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ பக்கத்தில் வந்து சென்னை அந்த மாதிரி சென்னை, பெங்களூர் உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே வந்து பிளேஸ் லொக்கேஷன் பண்ணி சூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கணுங்க. எந்த ஒரு இஷ்யூவும் வந்துடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். எனக்கு வந்து அவங்க ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஈச் அண்ட் எவ்ரி டாக்குமெண்ட்ஸில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து என்ன டைமில் நான் ஃபோன் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் உடனே வந்து ரிப்ளை பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கிளியர் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க தான் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிஎஃப்எஸ்க்கு வந்து அப்ளை பண்ணதும் அவங்க தான். நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அவங்களோட கன்சல்டன்சியோட டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் யாராச்சும் வந்து அயர்லாந்து வர்றதுக்கு விருப்பம் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் வந்து மேக்ஸிமம் பண்ணுவாங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எப்போ வேணாலும் அவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ வந்து எந்த ஒரேஸுமே வந்து நீங்கள் கவலைப்பட வேணாம். எனக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் அவங்க தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. டாக்குமெண்டேஷன் வந்து எல்லாமே எடிட்டிங்லேருந்து எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணாங்க. நான் ஜஸ்ட்டு வந்து டாக்குமெண்டேஷன் அட்டாச் பண்ணது மட்டும்தான் என் வேலை. ஸோ அதனால வந்து எஸ்ஓபியும் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து அவங்க எடிட்டிங்ஸ் எல்லாமே வந்து அவங்க தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ என்ன டைமிங்க்கு எல்லாமே வந்து அவங்களே வந்து நம்மளுக்கு விசா ஆஃபீஸுக்கு வந்து எப்போ போகிறீங்க என்னன்ட்டு எல்லா ஸ்லாட்ஸும் வந்து அவங்களே புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வந்து நமக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோவோட இன்பிட்வீனில் நான் உங்களுக்கு வந்து அவங்களோட இமேஜஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். எங்களோட மொபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு தரேன். மேக்ஸிமம் வந்து ஃபோன் அடிச்சு கூட நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்றுனா நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் பேசலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்பர் 3 வந்து
அக்கமடேஷன் சரிங்களா? ஒன்ஸ் நீங்க வந்து இங்க அயர்லாண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சப்போஸ் யாராச்சும் தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுங்க. சப்போஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா, நீங்க இந்தியால இருக்கும்போதே வந்து இங்க வந்து ஏதாச்சும் ஒரு அக்கமடேஷன் டெம்பரவரியா இருந்தாலும் சரி, பெர்மனன்ட்டா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் வந்து உடனே வந்து நீங்க தங்கறதுக்கு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இங்க வந்ததுக்கப்புறம் நீங்க சர்ச் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டைம் ஆகும். சரிங்களா? ஆக்சுவலா வந்து நம்ம ஊர் மாரி இங்க கிடையாது. வந்தோனே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரிலாம் இல்ல. நெறைய வந்து இன்ஸ்டா பேஜஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்க. அது இல்லாம வாட்ஸ்அப், டெலகிராம்லயும் வந்து நெறைய குரூப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ, அதுலயும் வந்து நெறைய இதுல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணி அக்கமடேஷன் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கங்க. சப்போஸ் நீங்க வந்து கிரிஃபித் காலேஜோ, இல்ல மேனோத், இல்ல டிபிஎஸ் எங்கேயா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து பக்கத்திலேயே இருக்க மாரி பார்த்துக்கங்க. மேக்ஸிமம் வந்து ரொம்ப தூரமா இருந்தது அப்படின்னா, சப்போஸ் நீங்க பார்ட் டைம் ஏதாச்சும் ஜாப் தொலவுறீங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு ட்ராவலிங்லேயே வந்து உங்களுக்கு டயர்ட் ஆயிருவீங்க. ஆக்சுவலா வந்து இங்கேருந்து நான் மேக்ஸிமம் 3 இல்லைன்னா 4 கிலோமீட்டர் நான் போறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு 15, 20 ஸ்டாப்ஸ் வந்து இருக்கும். அதுவும் இல்லாம நெறைய சிக்னல்ஸ் ஒவ்வொரு சிக்னல்லையும் வந்து நீங்க தாண்டி தாண்டி தான் போகணும். அது எப்படியும் மேக்ஸிமம் 40 மினிட்ஸ் ஆயிரும் பஸ்ல போறதுக்கே. நான் ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டறதுக்கே வந்து எனக்கு 40 மினிட்ஸ் ஆகும். இப்ப நான் வந்து இருக்கிறது ஹேரோல்ட்ஸ் கிராஸ். ஸோ இங்கேருந்து எனக்கு வந்து டிபிஎஸ் வந்து அரவுண்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வருது. அங்க போறதுக்கே வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆயிரும் பஸ்ல. ஸோ பை வாக் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட ஆயிரும். சரிங்களா? அதனால வந்து ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே வந்து நான் கிளம்புற மாரி இருக்கணும். நான் வந்து மேக்ஸிமம் வந்து வாக்கிங்ல தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் வந்து எப்பயுமே வந்து வாக்கிங்ல தான் போயிட்டுருக்கேன். மேக்ஸிமம் வந்து நீங்க லீவ் கார்டு எடுத்தீங்க அப்படின்னா ஆமா உங்ககிட்ட லீவ் கார்ட சொல்லவும் மறந்துட்டேன். நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா பஸ்ல யூஸ் பண்றதுக்கு, ட்ரெயின்ல யூஸ் பண்றதுக்கு எல்லாமே உங்களுக்கு லீவ் கார்டு தான் வந்து மெயினு. ஆக்சுவலா வந்து நார்மல் லீவ் கார்டு ஒண்ணு இருக்கும். அது வந்து எப்படின்னா கிரீன் கலர்ல இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல். அதுல வந்து எப்படின்னா, 2 ஹீரோ வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும் பஸ்ஸுக்கு. சரிங்களா? நீங்க பஸ்ல ஏறிட்டீங்க அப்படின்னா, 2 ஹீரோஸ் வந்து நீங்க டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது வந்து 90 மினிட்ஸ் வரைக்கும் வேலிடிட்டி சரியா? அந்த 90 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்ப இங்கருந்து ஒரு ஷாப்புக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, ஒரு ஒரு பஸ்ல ஏறுறீங்க 83 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ல ஏறுறீங்க. இல்ல 83 A9 அந்த மாரி ஏதாச்சும் ஒரு பஸ்ல ஏறுறீங்க அப்படின்னா, நீங்க ஒன்ஸ் டேப் பண்ணிட்டு அந்த 90 மினிட்ஸ்க்குள்ள நீங்க அதே பஸ்ல ஐ மீன் அதே நம்பர் போட்ட பஸ்ல சொல்றேன். அதே பஸ்னா, அதே பஸ்ல தான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லல. அதே இப்ப நம்பர் 83 அப்படின்னா, அந்த 83 பஸ் எதா இருந்தாலும் சரி, அந்த 83 பஸ்லயே நீங்க வந்து ரிட்டர்ன் வந்து அந்த 90 மினிட்ஸ்க்குள்ள வந்து பஸ்ல ரிட்டர்ன் ஏறிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து அமௌண்ட் வந்து நீங்க டேப் பண்ணி பண்ணாலுமே வந்து அமௌண்ட் எடுத்துக்காது. ஸோ, அதுல வந்து அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். இன்னும் வந்து நீங்க இன்னும் உங்களுக்கு அந்த 2 ஹீரோஸே எனக்கு வேணாம், அத விட கம்மியா வேணும் அப்படின்னா, நீங்க வந்து ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் லீவ் கார்ட வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்க அத வந்து எடுத்து வச்சுக்கங்க. ஸ்டூடண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் வந்து எல்லா இடத்துலயும் வந்து எல்லா இதுக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து ஆஃபர்ஸ் இருக்கு. எப்படி அப்படின்னா, ஸ்டூடண்ட்ஸ் லீவ் கார்டு எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க 2 ஹீரோஸ வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு இங்க வந்து 1 ஹீரோஸ் மட்டும் தான் வந்து ஸ்பெண்ட் ஆகும். ஸோ, அதனால வந்து நீங்க பார்ட் டைம் போறதுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாம கொஞ்சம் வந்து சரவுண்டிங்ஸ்ல ஒரு 3 டூ 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளாரயே வந்து வீடு எல்லாமே இருக்கிற மாரி, பார்ட் டைம் எல்லாமே இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. ஏன்னா வந்து இங்க வெதர்ல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆக்கிரும். உங்களுக்கு அது தெரிஞ்சுக்காது. பட் ஆனா வந்து உங்களுக்கு வந்து டைம் போறதே தெரியாது. நீங்க காலேஜ் முடிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து சமைக்கணும். மறுபடியும் பார்ட் டைம் ஈவினிங்க்கு போகணும். அதனால வந்து டைம் தாங்க எல்லாமே வந்து டைம் போறதே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாது. அதனால நீங்க வந்து அத வந்து நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். உங்க உடம்ப வந்து நீங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிட்டு வந்துருங்க. வெதர் வந்து ரொம்ப ரொம்ப இங்க வந்து மோசமா தான் இருக்கும். ஆக்சுவலா இந்தியா மாரிலாம் கிடையாது. ஆக்சுவலா இங்க நீங்க வரும்போதே வந்து எல்லா திங்ஸும் வந்து பேக் பண்ணிக்கங்க. நான் வந்து அங்கருந்து வரும்போது என்னென்ன திங்ஸ் வந்து நான் பேக் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறத வந்து நான் இன்னொரு வீடியோல வந்து உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த வீடியோஸ்ல சும்மா வந்து ஒரு நார்மலா வந்து சொல்லிடுறேன். ஆக்சுவலா ஜெர்கின்ஸு எல்லாமே வந்து ஹூடி கிளாத்ஸ்லாம் வந்து எடுத்துக்கங்க. ரொம்ப மொத்தமா இருக்கிற கிளாத்ஸ்ல ஜீன்ஸு, ட்ராக்ஸ் எல்லாமே மொத்தமா இருக்கிறதுல வந்து எடுத்துக்கங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாம தெர்மல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து எடுத்துக்கங்க. டாப் அண்ட் பாட்டம்க்கு எல்லாமே வந்து தெர்மல்ஸ் எடுத்துக்கங்க. நெறைய விஷயம் இருக்குங்க. பர்ச்சேசிங் பண்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன்.
அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, அக்கமடேஷன் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா வந்து அக்கமடேஷனுக்கு வந்து இங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் இருந்துறாதீங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்கிட்டையும் தெரிஞ்சவங்ககிட்டங்க எல்லாமே ரெஃபர் பண்ணுங்க. ஏதாச்சும் டெம்பரவரியா ஒரு 1 மந்த், 2 மந்த் கிடைச்சது அப்படின்னா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணிருங்க. அமௌண்ட் வந்து அமௌண்ட்டும் லெஸ்ஸா இருக்கிற மேக்ஸிமம் லெஸ்ஸா இருக்க மாரி பார்த்துக்கங்க. ஏன்னா வந்து நீங்க வந்து புதுசுலயே வந்து நீங்க ஹையா ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்ட் டைம் கிடைக்கிற வரைக்கும் நீங்க கொண்டு வர்றது தான் வந்து நீங்க கையில வச்சிருக்கிறது தான் உங்களோட அமௌண்ட்டு. அதில தான் வந்து நீங்க செலவு எல்லாமே நீங்க பார்த்துக்கணும். குக்கிங்ஸுக்கு எல்லாமே வந்து திங்ஸ் வாங்குறதுக்கு, எல்லாத்துக்கும் நீங்க பெட்ஷீட்ஸு, தலகாணி எல்லாமே வாங்குறதுக்கு நீங்க அதுலேருந்து தான் போட்டாகணும். ஸோ அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அமௌண்ட்ட வந்து சேவ் பண்ணிக்கங்க பார்ட் டைம் கிடைக்கிற வரைக்கும். ஆக்சுவலா நான் வந்து இங்க வந்து எப்படி வந்து அக்காமடேஷன் வாங்கினேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இங்க ஆல்ரெடி இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட நான் கேட்டு பார்த்தேன். ஸோ அவங்க வந்து இங்க ஒரு வீட்ல வந்து இந்த ஒரு பெட் வந்து காட் வந்து ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு என்னைய ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு சீக்கிரமாவே அக்காமடேஷன் கிடைச்சிருச்சு. அந்த மாரி தாங்க நான் வந்தேன். ஆக்சுவலா வந்து நீங்க காலேஜ் வெப்சைட்ஸ்லயே வந்து ரெஃபர் பண்ணீங்கன்னா, காலேஜ் வெப்சைட்ஸ்லயே சில ஹாஸ்டல்ஸ் ஐ மீன் எங்க அக்காமடேஷன் இருக்கும் எல்லாமே வந்து ஒரு சில வெப்சைட்ஸ்ல வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நீங்க அவங்ககிட்டயும் கேட்டு கூட உங்களோட அக்காமடேஷன வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாரி தாங்க எனக்கு வந்து இங்க ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு அக்காமடேஷனுக்கு. ஸோ நீங்களும் அந்த மாரி ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதாங்க. மேக்ஸிமம் நான் எல்லா டீட்டெயில்ஸும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது மாரி பார்த்துடலாம். ஆக்சுவலா வந்து நான் அங்கேருந்து என்ன வந்தேன், எப்படி ப்ராசஸ் பண்ணேன், எந்த கன்சல்டன்சி மூலியமா பண்ணேன் எல்லாமே உங்ககிட்ட தெளிவா சொல்லியிருக்கேன். சப்போஸ் அவங்களோட டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து குடுக்குறேன். இன் பிட்வீன் ஆஃப் த வீடியோலயும் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலயும் வந்திருக்கும். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ்க்கு எந்த ஒரு ஹெசிடேட்டும் பண்ணாதீங்க. நீங்க வந்து டைரக்ட்டா ஃபோன் அடிச்சு கூட கேட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க எல்லாமே நீட்டா தெளிவா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க அக்கமடேஷன பத்தி நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலா வந்து மெயின் வந்து நீங்க என்னன்ட்டு நம்ம ஊர் மாரி இங்க வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் அசால்ட்டா விட்டுறாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் வந்து யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா சொல்லி கிள்ளி அரேஞ்ச் பண்றதுக்கு வழிய பாருங்க. அதுவும் இல்லாம ஏதாச்சும் குரூப்ஸ்ல ஜாயின் பண்ணி எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து இது பண்ற மாரி நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம லிவிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்த பத்தியும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன்னு நம்புறேன். ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், ஏதாச்சும் கொரீஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. நான் கண்டிப்பா வந்து அதுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்றேன். எந்த ஒரு ஹெசிடேட்டும் பண்ண தேவையில்ல. ஸோ எதா இருந்தாலும் டைரக்ட்டா வந்து கமெண்ட்ல போடுங்க. நான் வந்து ஹெல்ப் பண்றேன். அதுவும் இல்லாம வந்து எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்க அவங்ககிட்டயும் கன்சல்டன்சிகிட்டயும் வந்து நீங்க கேட்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாரி வந்து அயர்லாந்து வரக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் வந்து அடுத்தது நான் இந்தியாவிலேருந்து அயர்லாந்துக்கு வரும்போது என்னென்ன திங்ஸை வந்து நான் பேக் பண்ணிட்டு வந்தேன், அது எவ்வளோ கேஜிஸ் வந்து எனக்கு வந்து ஃப்ளைட்ல வந்து எடுத்தாங்க, எப்போ ஃப்ளைட் ஐ மீன் எப்போ வந்து டிக்கெட் புக் பண்ணேன் எல்லாமே வந்து நான் சொல்றேன். எனக்கு எப்போ காலேஜ் ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே வந்து நான் சொல்றேன். காலேஜ்க்கு தனியா வீடியோ போடுறேன். பேக்கிங் தனியா வீடியோஸ் போடுறேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ see you in another video. Bye. Take care.